என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, அனைவருக்கும் வணக்கம். நான் நலமுடன் இருக்கிறேன். என்றாலும் மாநாட்டில் வந்த சில தோழர்கள் விபத்திலே சிக்கி ஒரு சிலர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் என்பது கவலை அளிக்கிறது. சென்னையிலிருந்து மாநாட்டுக்கு வந்த தோழர்கள், மாவட்ட செயலாளர் முகிலன் அவருடைய தலைமையில் வந்த தோழர்கள் அச்சரப்பாக்கம் அருகே நடந்த விபத்தில் சிக்கியதில் 20 பேர் காயமடைந்து மேல்மருவத்தூர் மருத்துவமனையிலும் செங்கல்பட்டு மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றார்கள். அவர்களில் பலர் இப்போது சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நேரிலே அவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினேன். அதேபோல அன்றைக்கு முதல் நாள் மாநாட்டு திடலுக்கு அப்பால் தொழுதூர் அருகே ஒரு விபத்திலே சிக்கியதில் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர் குணசேகரன் காயமுற்று அவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவரையும் சந்தித்து இன்றைக்கு ஆறுதல் கூறினேன். நம்முடைய மாநாட்டுக்காக வண்டி ஓட்டி வந்த ஓட்டுநர் வந்தவாசியை சார்ந்த கிருபானந்தம் கட்சியை சாராதவர். அவர் அச்சரப்பாக்கத்திலே நடந்த விபத்திலே படுகாயமுற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் காலமாகிவிட்டார். மிகுந்த துயரமளிக்கிற ஒரு செய்தி. அதேபோல மாநாடு முடிந்த பிறகு உளுந்தூர்பேட்டை அருகே ஆர்ஆர் குப்பத்தை சார்ந்த தம்பி ஜெயராமன், அவர் விடுதலை சிறுத்தைகளின் பொறுப்பாளர், அவர் இருசக்கர வண்டியிலே சென்றபோது அவரும் விபத்திலே சிக்கி காலமாகிவிட்டார். 2 பேர் உயிரிழக்கும் நிலை, 20 பேர் படுகாயமுற்று சிகிச்சை பெறும் நிலை மிகுந்த கவலை அளிக்கிறது. மற்றபடி நாம் எதிர்பார்த்த அளவுக்கு மாநாடு மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது. லட்சக்கணக்கில் சிறுத்தைகள் திரண்டு வந்து உரிய நேரத்தில் திடலுக்கு வந்து மாநாட்டை வெற்றி பெற செய்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன். எத்தனையோ பல மாநாடுகளை நாம் நடத்தி இருக்கிறோம். லட்சக்கணக்கில் சிறுத்தைகள் பங்கேற்ற மாநாடுகள், இதுவரையில் எந்த மாநாட்டிலும் இல்லாத அளவுக்கு இந்த முறை மேடையில் ஆயிரக்கணக்கான தோழர்கள் குவியும் நிலை ஏற்பட்டுவிட்டது. அதற்கு முக்கியமான 2 காரணங்களாக நான் பார்ப்பது, ஒன்று, புதிதாக நியமனம் செய்யப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மண்டல பொறுப்பாளர்கள் அனைவரையும் நான் மேடையில் அமர வைப்பது என்று பெரிய மேடையை கட்டமைத்தோம். அத்தனை பேரையும் மேடையில் அமர வைத்து பார்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். மேடை அமைப்பாளர் விஸ்வநாதன், தலைவர்கள் அமர்வதற்கு தனி மேடையும், மாவட்ட பொறுப்பாளர்கள் அமர்வதற்கு இருபக்கமும் தனித்தனி மேடைகளும் தான் முதலில் அமைத்தார். நான் இடையிலே அதை போய் பார்த்தபோது அப்படி தனித்தனியே என்னிடமிருந்து வெகு தூரத்தில் அவர்களை அமர வைக்க வேண்டாம், நான் எந்த மேடையில் அமர்ந்திருக்கிறேனோ அதே மேடையில் அவர்களும் அமர வேண்டும், அதற்கு ஏற்ப ஒரே மேடையாக மாற்றி அமையுங்கள் என்று சொல்லியிருந்தேன். ஆக 3 மேடைகளாக இருந்ததை மாற்றி ஒரே மேடையாக 150 அடி நீளம், 80 அடி அகலம் என்கிற வகையில்
மேடையை மாற்றி அமைத்தார். நான் அமர்ந்திருக்கும் அதே மேடையில் அத்தனை பேரும் அமர வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டு ஒரே மேடையில் எல்லோரையும் அமர வைத்ததால் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரோடும் பலர் மேடையில் ஏறும் நிலை ஏற்பட்டுவிட்டது. மாவட்ட செயலாளர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டது. அவர்கள் மட்டும்தான் உள்ளே வர வேண்டும் என்று. ஆனால் அதனையும் மீறி அந்த அடையாள அட்டை இல்லாதவர்களும் மேடையில் ஏறும் நிலை உருவாகிவிட்டது. மண்டல பொறுப்பாளர்களும் அப்படி தங்களோடு பலரை அழைத்து வந்ததனால் மேடையில் நாம் போட்டிருந்த இருக்கைகளின் எண்ணிக்கையை விட அதிகமாக சுற்றிலும் நிற்கும் நிலை உருவாகிவிட்டது. இரண்டாவது, அந்த மாபெரும் திரளுக்கு இடையிலே நான் நடந்து சென்று சிறுத்தைகளை பார்த்து வணக்கம் சொல்லிவிட்டு கடைசியில் வைக்கப்பட்டிருந்த அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்திவிட்டு மேடைக்கு வந்து அமர்வது என்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் அதற்கென்று ஒரு நேரம் 7 மணி என்று ஒதுக்கியிருந்த நிலையில் நான் வந்ததுமே நேரடியாக அந்த நடைபாதையில் தமிழ் தேசிய சுடரை ஏந்தி செல்ல வேண்டும் என்று தோழர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஒதுக்கிய நேரத்திற்கு முன்னதாகவே செல்லும் நிலை உருவாகிவிட்டது. அப்போது எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல வேண்டும் என்கிற ஆர்வத்தில் இருமருங்கிலும் நின்ற தோழர்கள் அந்த நடை மேடையில் பாய்ந்து ஏறினார்கள். நான் மேடைக்கு திரும்பிய பிறகு அந்த நடைமேடை முழுக்க தோழர்கள் ஏறும் நிலை உருவாகிவிட்டது. திட்டமிட்டவாறு 7 மணிக்கு மேல் நிகழ்ச்சியெல்லாம் முடித்த பிறகு அந்த நடைமேடையில் நடப்பது என்று செய்திருந்தால் ஒருவேளை மேடைக்கு தோழர்கள் வந்து குவியும் நிலையை தடுத்திருக்க முடியும் என்று நான் கருதுகிறேன். ஆனால் நமக்கு வானிலை ஆய்வாளர்கள் சொன்ன கருத்து, நாளேடுகளில் வந்த செய்தி, 5 மணிக்கு மேல் புயல் வீசலாம், மழை பெய்யலாம் என்கிற தகவல். சேலத்தில் நாம் நடத்திய கல்வி உரிமை மாநாட்டின் போது அப்படி மழை பெய்து லட்சக்கணக்கான தோழர்கள் சிதறி ஓடும் நிலை ஏற்பட்டது. என்னால் அந்த மாநாட்டில் பேச இயலாமற் போய்விட்டது. அதுபோன்ற ஒரு நிலை வந்துவிடக் கூடாது என்பதனால் நான் 5 மணிக்கெல்லாம் பேச்சை முடிக்க வேண்டும் என்று கருதியதனால் அந்த அவசரத்தை கையாள வேண்டி வந்தது. இல்லை என்றால் பொறுமையாக மேடையில் நிகழ்ச்சிகளை எல்லாம் முடித்த பிறகு நான் அந்த நடைமேடைக்கு வந்திருப்பேன். ஆக இந்த நடைமேடையை அமைத்ததும் ஒதுக்கியபடி, அதாவது திட்டமிட்டபடி அந்த நேரத்தில் நடைமேடைக்கு வருவதற்கு பதிலாக சற்று முன்னதாகவே வந்ததும் தொண்டர்கள் எனக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்ல வேண்டும் என்கிற ஆர்வத்தில் மேடையை நோக்கி வரும் நிலை ஏற்பட்டதாக நான் கருதுகிறேன். மூன்றாவது, இசை நிகழ்ச்சி நடத்துவதற்கென்று தனியே நாம் ஒரு மேடையை அமைத்திருந்தோம். ஆனால் 1 மணிக்கு நண்பகல் வேளையில் அந்த நிகழ்ச்சி அங்கே தொடங்க சொல்லி நாம் வற்புறுத்தினோம். அது தவறு. அங்கே தனியே ஒரு மேடை போட்டிருந்தாலும் கூட நிழல் கொட்டகையாக அது அமைக்கப்படவில்லை, மேற்கூரை அமைக்கப்படவில்லை. எனவே இசை நிகழ்ச்சியை நடத்திய தோழர்கள் இந்த மேடையிலேயே அமர்ந்து நிகழ்ச்சியை நடத்தும் நிலை உருவாகிவிட்டது. ஆக அவர்களோடு வந்தவர்கள் அந்த நிகழ்ச்சியை ஒட்டி மேடையை பெரும்பகுதியை ஆக்கிரமிக்கும் நிலை உருவாகிவிட்டது. இந்த காரணங்களால் இதுவரையில் நம்முடைய மேடைகளில்
ஏற்படாத ஒரு நெரிசல் இந்த முறை ஏற்பட்டு விட்டது. இத்தனை மாநாடுகளையும் வெல்லக்கூடிய வகையில் பல மடங்கு சிறுத்தைகள் திரண்டிருந்தார்கள் என்பதும் முக்கியமான ஒரு காரணம். 5 மணிக்கு மேல் மழை வந்துவிடும் என்று நான் சொல்லி அத்தனை பேரும் 1 மணிக்குள்ளாக வந்து சேர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் எல்லா மாவட்டங்களில் இருந்தும் சற்று முன்னதாகவே மாநாட்டு திடலுக்கு வந்து சேர்ந்தார்கள். வழக்கமாக அருகே இருப்பவர்கள் சற்று தாமதமாக வருவார்கள், நெடுந்தூரத்தில் இருப்பவர்கள் சற்று முன்னதாகவே வருவார்கள். ஆக வருபவர்கள் கலைந்து போவதும் புதிதாக வருபவர்கள் அந்த இருக்கைகளில் அமர்வதும் என்று கடந்த காலங்களில் மாநாடுகளில் வருவதும் போவதுமாக மாநாட்டு அரங்கை நிரப்பிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் இந்த முறை அத்தனை பேரும் ஒரே நேரத்தில் மாநாட்டு திடலுக்குள் நுழையும் நிலை ஏற்பட்டுவிட்டது. ஆகவே பிறந்த நாள் அன்றைக்கு இந்த மாநாட்டை நடத்தியதும் அத்தனை பேரையும் 1000க்கும் மேற்பட்டவர்கள் அமரும் வகையிலான மேடையை அமைத்ததும் அந்த மேடையை இணைக்கக்கூடிய நடைமேடையை உருவாக்கியதும் இசை நிகழ்ச்சியை அதற்கென்று போடப்பட்ட மேடையில் நடத்தாமல் இந்த மேடையிலேயே நடத்தியதும் மேடையில் எதிர்பார்த்த அளவை விட தோழர்கள் வந்து குவியும் நிலை ஏற்பட்டுவிட்டது. தீர்மானங்களை படிக்க இயலவில்லை, யாரும் உரையாற்ற இயலவில்லை. கரூரில் நடந்தது போல் இங்கு நடந்துவிடக்கூடாது, மக்களை பாதுகாப்பாக வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டும், நெரிசலில் சிக்கி உயிரிழக்கும் நிலை உருவாகிவிடக்கூடாது என்கிற பதற்றமும் எனக்குள் இருந்தது. எனவே ஓரிரு நிமிடங்களில் நான் உரையை நிறைவு செய்து அனைவரும் பாதுகாப்பாக திரும்பிச் செல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். இன்னும் சில நிமிடங்கள் நான் பேசிக்கொண்டே இருந்திருந்தால் அந்த நெரிசல் எந்த அளவுக்கு போயிருக்கும் என்று கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு கடல் அலை வீசுவது போல் தோழர்கள் ஒருவரை ஒருவர் தாங்கி பிடித்து தற்காத்து கொள்ளும் போராட்டத்தில் தான் இருந்தார்கள் என்பதை நேரில் பார்த்தவர்கள் உணர முடியும். இதுவரையில் நாம் நடத்திய இந்த மாநாட்டிலும் இல்லாத அளவுக்கு புதிய இளைஞர்கள் லட்சக்கணக்கிலே திரண்டிருந்தார்கள் என்பதும் இங்கே குறிப்பிட வேண்டிய ஒன்று. 20 வயதிலிருந்து 30 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள், ஜென்சி என்று சொல்லப்படக்கூடிய அந்த இளைஞர்கள் வழக்கத்திற்கு மாறாக பெருமளவில் இந்த மாநாட்டுக்கு திரண்டு வந்திருந்தார்கள் என்பதும் ஒரு காரணம். அவர்கள் அத்தனை பேரும் என்னோடு அந்த நெரிசலிலும் கூட, மரண பயம் மேலோங்கி இருந்த நெரிசலிலும் கூட என்னோடு படம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் காட்டிய ஆர்வம் எனக்கு அச்சத்தை ஏற்படுத்தியது. பாதுகாப்பாக திரும்பி செல்லுங்கள் என்று ஒவ்வொருவரையும் நான் அந்த நெரிசலிலும் கேட்டுக்கொண்டேன். வயது முதிர்ந்தவர்கள், பெண்கள், சிறுவர்கள் என மாநாட்டுக்கு வந்தவர்கள் இந்த நெரிசலில் சிக்கிக்கொள்ளக்கூடாது, மாற்றுத்திறனாளிகள் இந்த நெரிசலில் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்ற கவலை எனக்கு மேலோங்கியதால் 3 நிமிடங்களுக்குள்ளாக எனது உரையை நான் நிறைவு செய்துவிட்டேன். 125 தீர்மானங்கள். தமிழ் தேசியம்
என்பது வெறும் மொழி உணர்வல்ல, இன உணர்வல்ல, அது ஒரு பேரினத்தின் நெடிய வரலாறு. அந்த தேசிய இனத்தின் தனித்துவத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தமிழ் தேசியம் என்கிற கோட்பாட்டில் இருந்துதான் வலிமை பெற முடியும். அது வெறும் தனிநபர் சார்ந்த ஒன்று அல்ல, ஒரு இனத்தின் எழுச்சியை அடிப்படையாக கொண்டது. ஆகவேதான் இந்த மாநாட்டுக்கு நாம் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு என்ற தலைப்பை வைத்தோம். அதை போல இது எழுச்சி மிகுந்த மாநாடாக நடந்தது. அந்த எழுச்சியை நாம் காண முடிந்தது. சாதி ஒழிப்பு, மதச்சார்பின்மை, மாநில சுயாட்சி, அகில இந்திய அளவில் தேசிய இனங்களின் ஐக்கியம் ஆகியவற்றை தமிழ் தேசியமாக வளர்த்தெடுக்க வேண்டும், வலிமையுறை செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த மாநாட்டை நாம் ஒருங்கிணைத்தோம். பிற மொழியின் மீதோ பிற இனத்தின் மீதோ வெறுப்பை உமிழ்வது அல்ல தமிழ் தேசியம். பிற மொழி பேசும் தேசிய இனங்களோடு ஐக்கியத்தை கட்டி எழுப்புவதன் மூலம், ஒற்றுமையை உருவாக்குவதன் மூலம் உண்மையான கூட்டாட்சி புதுதில்லியிலே அமைக்க முடியும். அப்படி அமைய வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் தமிழ் தேசியம் வலுப்பெற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி விரும்புகிறது, நம்புகிறது. ஆகவே தமிழ் தேசிய இனத்திற்கு பிற தேசிய இனங்களை பகையாக நிறுத்தாமல், இந்தி பேசக்கூடிய மக்களையும் இந்தி தேசிய இனத்தையும் கூட அந்த இனத்தை சார்ந்த உழைக்கும் மக்களின் உறவை நல்லிணக்கமான உறவாக பேண வேண்டும் என்பதை தேசிய இனங்களின் ஐக்கியத்தில் நாம் முன்வைக்கிறோம். ஆகவே தமிழ் பேசும் தமிழ் தேசிய இனம், இந்தி பேசும் இந்தி தேசிய இனம் என்று இந்தியாவில் உள்ள அனைத்து தேசிய இனங்களும் தங்களுக்கான மாநில உரிமைகளை பாதுகாத்துக் கொள்வது, அத்துடன் தேசிய இனங்களின் ஐக்கியத்தை கட்டி எழுப்புவது, அதன் அடிப்படையில் அரசமைப்பு சட்டம் முன்மொழியக்கூடிய கூட்டாட்சி அரசு முறையை புதுதில்லியிலே நிறுவுவது என்பதுதான் தமிழ் தேசியத்தின், விடுதலை சிறுத்தைகள் முன்வைக்கும் தமிழ் தேசியத்தின் அடிப்படை என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த மாநாடு. பாரதிய ஜனதாவும் RSSம் மதவழி தேசியத்தை முன்வைக்கிற நிலையில் அதற்கு மாற்று இன்னொரு மதவழி தேசியம் இல்லை. அதற்கு மாற்று மொழிவழி தேசியம்தான். ஒரே நாடு ஒரே ஆட்சி என்கிற முறையில் மாநில அரசுகளே எதிர்காலத்தில் இருக்கக்கூடாது, மாநில கட்சிகள் இருக்கக்கூடாது, மாநிலம் சார்ந்த உணர்வுகள் வலிமை பெற்றுவிடக்கூடாது என்று சங் பரிவார்கள் திட்டம் போட்டு செயல்பட்டு வருகிறார்கள். அவர்களின் இறுதி இலக்கு இந்த மண்ணில் ஒரே மதம்தான் இருக்க வேண்டும், ஒரே கலாச்சாரம்தான் இருக்க வேண்டும், ஒரே கட்சிதான் இருக்க வேண்டும், ஒரே அரசுதான் இருக்க வேண்டும், அது புதுதில்லியில் இருக்கிற அரசு, ஒன்றிய அரசு என்று அனைத்தையும் ஓர்மைத்துவம் செய்கிற, அதாவது பன்மைத்துவத்தை சிதைக்கிற ஒரு செயல் திட்டத்தை வரையறுத்துக் கொண்டு அவர்கள் செயல்படுகிறார்கள். எனவே பாரதிய ஜனதா முன்வைக்கக்கூடிய RSS உள்ளிட்ட சங் பரிவார்கள் கட்டியமைக்க விரும்புகிற அந்த தேசியவாதத்தை எதிர்த்து மொழிவழி தேசியவாதத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும். அது ஒரு மாநிலம் மட்டுமே செய்தால் முடியாது.
இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து மாநிலங்களும் இந்த கருத்தில் ஒருங்கிணைய வேண்டும். தமிழ் தேசியம் என்பதைப் போல தெலுங்கு தேசியம், மலையாள தேசியம், கன்னட தேசியம், மராட்டிய தேசியம், இந்தி தேசியம் என்று இங்கே மாநில அல்லது மொழிவாரி தேசியம் வலுப்பெற வேண்டும். இந்த தேசிய இனங்களுக்கு இடையிலான ஐக்கியம், ஒன்றிய கூட்டாட்சியை உருவாக்க வேண்டும். ஒரு இனம் நாட்டை ஆளுவது அல்லது ஒரு மதம் நாட்டை ஆளுவது, ஒரு கட்சி நாட்டை ஆளுவது பாசிசத்தை மேலும் வலுப்பெறச் செய்துவிடும். எனவே தமிழ் தேசியம் என்பது நம்முடைய தாய்மொழி என்கிற அடிப்படையில் அதன் மீது பற்றுக்கொள்வது, அதன் அடிப்படையில் தமிழர்கள் என்ற உணர்வை பெறுவது மட்டுமல்ல, அதனை தாண்டி நமக்கான பாரம்பரியத்தை பாதுகாப்பது, தனித்தன்மையை பாதுகாப்பது, வரலாற்றை பாதுகாப்பது, கலாச்சாரத்தை பாதுகாப்பது, இதற்கெல்லாம் தேவை அதிகாரம். அதிகாரம் டெல்லியில் மட்டும் இருக்கக்கூடாது, சென்னையிலும் இருக்க வேண்டும், பெங்களூரிலும் இருக்க வேண்டும், ஹைதராபாத்திலும் இருக்க வேண்டும், திருவனந்தபுரத்திலும் இருக்க வேண்டும். அந்த அதிகாரம் கிடைக்க வேண்டுமானால் மாநில சுயாட்சி இங்கே வென்றெடுக்கப்பட வேண்டும். ஆகவேதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில அரசுகளுக்கு முழு அதிகாரத்தை வழங்கக்கூடிய வகையில் மாநில சுயாட்சியை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறது. ஏற்கனவே மாநில சுயாட்சி மாநாட்டை நாம் நடத்தியிருக்கிறோம். அதே போல தமிழர் இறையாண்மை மாநாட்டை நாம் நடத்தியிருக்கிறோம். தமிழீழ அங்கீகார மாநாட்டை நாம் நடத்தியிருக்கிறோம். இந்த மாநாடுகள் எல்லாம் சொல்லும் செய்தி, மொழிவழி தேசியம் மிகவும் இன்றியமையாத ஒரு தேவை என்பதாகும். ஆகவே நாம் பேசுகிற தமிழ் தேசியம் நம்மோடு இணக்கமாக இருக்க வேண்டிய பிறமொழி தேசிய இனங்களை பகைத்துக் கொள்வதற்காக அல்ல, அவர்கள் மீது வெறுப்பை உமிழ்வதற்காக அல்ல, அவர்களை இந்த அரசியலுக்கு உட்படுத்தி அவர்களையும் மொழிவழி தேசியவாத சக்திகளாக வளர்த்தெடுத்து அதன் அடிப்படையில் எதிர்காலத்தில் தேசிய இனங்களின் ஐக்கியத்தை கட்டி எழுப்புவது என்பதாகத்தான் இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நாம் உருவாக்கிய களம்தான் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு என்கிற களமாகும். இந்த செய்திகளை நான் விரிவாக பேச வேண்டும் என்ற வேட்கையோடு மாநாட்டு திடலுக்கு வந்தேன். ஆனால் மேடை நம்முடைய எதிர்பார்ப்பை மீறி ஆயிரக்கணக்கான தோழர்கள் குவியும் நிலை ஏற்பட்டு மாநாட்டை தொடர்ந்து நடத்த இயலாமற் போய்விட்டது என்பது கவலை அளிக்கிறது. என்றாலும் கூட நம்முடைய இயக்கம் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தி என்பதை மேலுறுதி செய்திருக்கிறோம். தேர்தலுக்கு பின்னர் இந்த இயக்கத்திற்கு எதிராக திட்டமிட்ட அவதூறுகள் பரப்பப்பட்டன. உளவியல் ரீதியாக நம்மை பலவீனப்படுத்த பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. திரு விஜய் அவர்களின் வரவுக்கு பிறகு பல கட்சிகள் தங்களுடைய சொந்த வாக்கு வங்கியை காலம் காலமாக நிலையான வாக்கு வங்கியை பெற்றிருந்த நிலையில் அதனையே இழக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் போட்டியிட்ட இடங்களின் எண்ணிக்கையில் நாம் கூடுதலாக வெற்றி பெற இயலவில்லை என்றாலும் கூட நம்முடைய சக்தி என்பது அப்படியே நிலைத்திருக்கிறது, அதைவிட கூடுதலாக வலிமை பெற்றிருக்கிறது என்பதுதான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய அரசியல் உண்மை. இது பலருக்கு கசப்பாக இருக்கலாம், ஆனால் அதுதான் உண்மை. அதை உணர்த்திய மாநாடுதான் இந்த மாநாடு. அந்த வகையிலே இந்த மாநாட்டை வெற்றி பெறச் செய்த என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மற்றபடி
எதிர்மறையான எந்த விமர்சனங்களையும் யாரும் பொருட்படுத்த வேண்டாம். அதற்கு விளக்கம் சொல்லுகிறோம் என்கிற பெயரில் எந்த எதிர்வினையும் ஆற்ற வேண்டாம். அப்படி விமர்சிக்கிறவர்கள் எப்போதும் நம்மை விமர்சித்துக் கொண்டே இருப்பவர்கள்தான். அதை நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இயற்கை எப்போதும் நம்மோடு இருக்கும், நமக்கு ஒத்துழைக்கும் என்று நான் அடிக்கடி சொல்லுவேன். இந்த மாநாட்டிலும் நமக்கு இயற்கை ஒத்துழைத்தது. ஆனாலும் முன்னெச்சரிக்கையாக நாம் சற்று நேரத்தே இந்த நிகழ்ச்சியை தொடங்கி நேரத்தே முடிக்க வேண்டும் என்று எண்ணினோம். அவ்வளவுதான். 6 மணிக்கு தொடங்கி 10 மணிக்கு முடிக்கலாம் என்று நாம் திட்டமிட்டிருந்தோம். ஒருவேளை பெருந்திரள், கட்டுக்கடங்காத திரள், ஜென்சி தலைமுறையினர் பங்கேற்ற மாபெரும் திரள் அந்த இரவு வேளையில் வந்து குவிந்து அவர்கள் வெளியேற முடியாமல் போனால் அதனால் நெரிசல் ஏற்பட்டு சிக்கல் எழுந்தால் என்கிற கவலையும் இருந்தது. எனவேதான் மழைக்காக மட்டுமில்லை, இரவு வேளையில் நீண்ட நேரம் கூட்டத்தை நாம் ஒரு இடத்திலே முடக்கி போடக்கூடாது, அவர்களை நேரத்தே முடித்து வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்கிற ஒரு நோக்கமும் எனக்குள்ளே இருந்தது. அந்த திடலுக்கு வந்தவர்கள் 50% பேர் தான். அதை போல 50%த்திற்கு மேலானவர்கள் உளுந்தூர்பேட்டைக்கே நெருங்க முடியவில்லை என்பதுதான் விசாரணையில் தெரிய வருகிறது. காவல்துறையினர் உளுந்தூர்பேட்டைக்குள் நுழைகிற பகுதிகளில் நாலாபுரத்திலிருந்தும், தென் மாவட்டங்களில் இருந்து வருகிற தோழர்கள், மேற்கு மாவட்டங்களில் இருந்து வருகிற தோழர்கள், டெல்டா மாவட்டங்களில் இருந்து வருகிற தோழர்கள், சென்னையிலிருந்து வருகிற தோழர்கள், அவ்வளவு பேரும் மாநாட்டு திடலுக்கு வந்து சேர முடியவில்லை. ஆங்காங்கே காவல்துறையினர் தடுத்து நிறுத்திவிட்டார்கள். 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தூரம் வரையில் வண்டிகள் ஆங்காங்கே தேங்கி நின்றன. அந்த வண்டிகளில் இருந்தவர்கள் ஆங்காங்கே சாலைகளில் இறங்கி நிற்க முடிந்ததை தவிர அவர்களால் நடந்து மாநாட்டு திடலுக்கு வர இயலவில்லை. அவர்கள் வர விரும்பியிருந்தாலும் கூட அவர்கள் வந்து சேருவதற்குள் மாநாட்டை நாம் முடித்து விட்டோம். எனவே இது வரலாறு காணாத எழுச்சி மிகுந்த ஒரு மாநாடு. பெரிய அளவில் எந்த உயிர் சேதமும் ஏற்படவில்லை. கிருபானந்தம் என்கிற ஒரு ஓட்டுநர், ஜெயராமன் என்கிற தம்பி, சிறுத்தை, இந்த 2 பேரின் குடும்பத்தினருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். இயக்க தோழர்களை, இந்த குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் சொல்லும்படி கேட்டிருக்கிறேன். ஜெயராமன் வீட்டுக்கு மாவட்ட செயலாளர் அறிவுக்கரசு உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்கள் சென்று அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள். அந்த குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறார்கள். நம்முடைய கட்சியின் பொதுச் செயலாளர்களும் நாளைக்கு அந்த கிராமத்திற்கு செல்ல இருக்கிறார்கள். அதேபோல வந்தவாசியை சார்ந்த விடுதலை சிறுத்தைகள், நமக்காக வண்டி ஓட்ட வந்த ஒரு ஓட்டுநர் விபத்திலே சிக்கி உயிரிழந்த நிலையில் அவருடைய குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் சொல்லும்படி கேட்டிருக்கிறேன். அனைவரும் பாதுகாப்பாக வீடு திரும்பியதில் மகிழ்ச்சி. நாம் அந்த கூட்டத்தில் கிடைத்த அந்த வாய்ப்பில் நாம் எதிர்காலத்தில் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை பதிவு செய்தேன். இதுவரை ஆளும் கட்சிகளோடு பயணித்தோம், இனி ஆளும் கட்சியாக பரிணமிப்போம் என்று கூறினேன். நமது அடுத்த இலக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்காக பாடாற்றுகிற ஒரு இயக்கம். ஈழத் தமிழர்களுக்காக கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி வருகிற இயக்கம். அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற ஒரு பேரியக்கம். இந்த மாநாட்டு திடலில் அண்ணன் பிரபாகரன் அவர்களின்
வெட்டுருவத்தை நாம் பிரமாண்டமான முறையில் நிறுவியிருந்தோம். தோழர் தமிழரசன் அவர்களின் இந்த மாநாட்டு திடலில் நாம் நினைவு கூர்ந்து அவருக்கு வீர வணக்கம் செலுத்தவும் எண்ணியிருந்தோம். தமிழீழ விடுதலைக்காக ஒரு மாபெரும் சகாப்தத்தை படைத்த அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்களை நெஞ்சிலே சுமந்து தமிழ் தேசிய அரசியலை நாம் முன்னெடுக்கும் அதே வேளையில் தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் முகிழ வேண்டும் என்கிற வகையில் தன் உயிரை ஈகம் செய்தவர் தோழர் தமிழரசன். ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுக்கு நான் தமிழரசன் என்று பெயர் சூட்டியது அவருடைய நினைவாகத்தான். பானைக்கு வாக்களிக்க கூடாது என்று தலித் மக்கள் மீது தாக்குதல் நடத்திய பிற்போக்குவாதிகள் இன்னும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் அந்த மண்ணில் தோன்றிய ஒரு புரட்சியாளர் தான் தோழர் தமிழரசன். அவர் எடுத்த நிலைப்பாடும் அவர் கையாண்ட வழிமுறையும் ஏற்புடையதாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தமிழ் தேசியம் என்கிற கருத்தியலுக்கு தன்னை ஒப்படைத்துக் கொண்டவர். ஆக அவரையும் நினைந்து அவரை பற்றி மேடையில் உரையாற்ற வேண்டும் என்கிற வேட்கையோடு நான் வந்திருந்தேன். மேதகு பிரபாகரன் அவர்களுடைய தமிழீழ விடுதலை தமிழ் தேசியத்திற்கு எவ்வளவு பெரிய ஒரு வலிமையை உருவாக்கி இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். தமிழீழத்தை வென்றெடுக்க முடியவில்லை என்றாலும் கூட தமிழ் தேசிய அரசியலுக்கு அது பெரும் வலிமையை கூட்டியிருக்கிறது. இந்த மாநாட்டில் நாம் 125 தீர்மானங்களை நிறைவேற்ற முன்மொழிந்தோம். ஒவ்வொன்றாக படிப்பதற்கு 20 பேரை தேர்வு செய்திருந்தோம். ஆனால் அவ்வாறு படிக்க இயலவில்லை. அதிலே சில தீர்மானங்களை மட்டும் நான் படித்தேன். அதிலே ஒன்று தமிழ் ஈழம்தான் ஈழச் சிக்கலுக்கான ஒரே தீர்வு என்பதையும் பொதுஜன வாக்கெடுப்பை நடத்த சர்வதேச சமூகம் ஒத்துழைக்க வேண்டும் என்பதையும் குறிப்பிட்டிருந்தோம். அதே வேளையில் தமிழ்நாட்டில் நாம் அதுபோல தனித்தமிழ்நாடு என்கிற கோரிக்கையை வைக்கவில்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்கிறோம். அதன் அடிப்படையில் இந்தியா முழுவதும் மதச்சார்பின்மையை கட்டி எழுப்ப வேண்டும், சாதிய கட்டமைப்பை தகர்க்க வேண்டும் என்கிற அந்த அரசியலை மொழிவழி தேசியத்தோடு இணைத்து நாம் முன்னெடுக்கிறோம். இது முற்றிலும் ஒரு மாறுபட்ட கோணம். இது விரிவான உரையாடலுக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு அரசியல். இதனை முதல் கட்சியாக நின்று நாம் முன்மொழிகிறோம். தேசிய இனங்களின் எழுச்சி, தேசிய இனங்களின் ஐக்கியம் என்பதை தேசிய அளவில் கட்டமைக்க வேண்டும் என்பதை ஒரு கனவு திட்டமாக நாம் முன்வைக்கிறோம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருப்பதைப் போல பிற மாநிலங்களிலும் கூட மொழி உணர்வு மேலோங்கி இருக்கிறது. மாநில உரிமைகள் குறித்த விழிப்புணர்வு மேலோங்கி இருக்கிறது. இந்தி பேசக்கூடியவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் என்று சொல்லுவது ஒரு மாயை. வட இந்திய மாநிலங்களில் மைதிலி, போஜ்புரி, கடுவாலி இப்படி பல மொழிகள் இருக்கின்றன. அந்த மொழிகளை எல்லாம் அழித்துவிட்டு அவர்கள் அத்தனை பேரையும் இந்தி வாளாக்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறது சங் பரிவார் அமைப்புகள். அவர்களை எல்லாம் இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் என்று இவர்கள் கட்டாயப்படுத்தி இணைக்கிறார்கள். அவர்களுக்கு இந்தி பேச தெரியும், ஆனால் அவர்களுடைய தாய்மொழி வேறு. மைதிலி என்பது இந்தியோடு
கூடிய ஒரு மொழி அல்ல. இந்தி வேறு, மைதிலி என்கிற மொழி வேறு, போஜ்புரி என்பது வேறு, கடுவாலி என்பது வேறு, ராஜஸ்தானி என்பது ஒரு தனி மொழி, பீகாரி என்பது தனி மொழி. ஆனால் இவை அனைத்தையும் அவர்கள் இந்தி என்று சொல்லி இவையெல்லாம் இந்தி பேசும் மாநிலங்கள் என்று கணக்கு காட்டி அந்த மாநிலங்களை எப்படி தம்பயப்படுத்திக் கொண்டார்களோ, அந்த மொழிகளை எப்படி மெல்ல மெல்ல அழித்து வருகிறார்களோ, அதை போல இந்தியாவில் உள்ள எல்லா மொழிகளையும் காலப்போக்கில் அடையாளம் இல்லாமல் சிதைப்பதுதான் அவர்களின் நோக்கம். ஒரே மொழியை பேசும் மக்களாக இந்தியா முழுவதும் எல்லோரையும் மாற்ற வேண்டும் என்பதுதான். ஆக தமிழுக்கென்று இருக்கிற பாரம்பரியத்தை அழிக்க வேண்டும் என்று அவர்கள் வெளிப்படையாக சொல்லாமல் எல்லோரும் இந்தியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுவதன் மூலம் 50 ஆண்டுகளுக்கு பிறகு அல்லது 100 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டில் இந்தி பேசக்கூடியவர்களே பெரும்பான்மையாக இருப்பார்கள் என்கிற நிலையை உருவாக்குவதுதான் அவர்களின் நோக்கம். இதனை தடுக்க வேண்டும். அவரவர் மொழிக்குள்ள தனித்தன்மையை பாதுகாக்க வேண்டும். அவரவர் மொழி சார்ந்த வரலாற்றை பாதுகாக்க வேண்டும். அந்தந்த தேசிய இனங்களின் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டும். அந்த பொறுப்புணர்வோடு தேசிய இனங்களின் ஐக்கியத்தை கட்டி எழுப்ப வேண்டும். பெரியாரை கன்னடர் என்று சொல்லுவதும் அவர் தமிழர் அல்ல என்று சொல்லுவதும் எங்கே போய் முடிகிறது? அம்பேத்கரும் தமிழர் அல்ல, அவர் நமக்கு தேவையில்லை என்கிற அரசியலுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. அது மொழி தூய்மைவாதம், இன தூய்மைவாதம் என்கிற பாசிசத்தை நோக்கி நகர்கிறது. இந்த தூய்மைவாதம் பாசிசத்திற்கு இடம் கொடுக்கும் என்பதை நாம் சுட்டிக்காட்டுகிறோம். தனித்தன்மையை பாதுகாப்பது என்பது வேறு, தூய்மைவாதத்தை உயர்த்தி பிடிப்பது என்பது வேறு. நம்முடைய பாரம்பரியத்தை, வரலாற்றை பாதுகாக்க வேண்டும் என்பது வேறு, அதற்காக பிற மொழியை, பிற இனத்தை வெறுப்பது என்பது வேறு. சங் பரிவார்கள் இந்துக்களாக இரு என்று சொல்லுவது பிரச்சனை இல்லை. ஆனால் முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்பையும் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வெறுப்பையும் விதைப்பதுதான் ஆபத்து என்று நாம் சொல்லுகிறோம். இந்துக்களாக மக்கள் இயல்பாக உணர்கிறார்கள், அது மதிக்கப்பட வேண்டும். அதனால்தான் நான் பேசும்போது சொல்லுவேன், இந்து இசம் என்பது வேறு, இந்துத்துவா என்பது வேறு என்று சொல்லுவேன். ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் முன்வைக்கிற கோட்பாடு இந்துத்துவா, அது வெறுப்பு அரசியலை அடிப்படையாக கொண்டது. இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் பகையாக நிறுத்துவது, பாபர் மசூதியைப் போல மசூதிகளை எல்லாம் இடிக்க வேண்டும் என்று சொல்லுவது, இந்தியாவின் பெயரை மாற்ற விரும்புவது, ஒரே மதம் ஒரே கலாச்சாரம் என்கிற கோட்பாட்டை நிலைநாட்ட துடிப்பது, இதுவெல்லாம் இந்து இசத்தில் வராது, ஆன்மீக நம்பிக்கையில் வராது, இந்து கலாச்சாரத்தில் வராது. அது மக்கள் உணர்வு, அது வேறு. இது ஒரு கட்சியின் செயல் திட்டம், இது வேறு. ஆகவே மதத்தின் அடிப்படையில் வெறுப்பை உமிழ்வது எப்படி தப்போ தவறோ, அதைப்போல் மொழியின் அடிப்படையிலும் வெறுப்பை உமிழ்வது கூடாது, அது பாசிசத்தை நோக்கி செல்லும் என்கிற அரசியலை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ் தேசிய அரசியலின் ஒரு அங்கமாக முன்வைக்கிறது. ஆகவே தமிழ் தேசியத்தின் அடிப்படை கூறுகளாக சாதி ஒழிப்பையும், மதச்சார்பின்மையையும், மாநில சுயாட்சியையும், தேசிய இனங்களின் ஐக்கியத்தையும் முன்வைக்கிறது. இதனை சொல்லும் ஒரு மகத்தான களம்தான் நாம் உருவாக்கிய தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டு களம். இந்த செய்திகளை சொல்லுவதற்காக தமிழ்நாடு முழுவதும் மாநாட்டு தீர்மானங்களை விளக்கி பொதுக்கூட்டங்களை நடத்துவது என்று நாம் முடிவெடுத்திருக்கிறோம். மண்டல வாரியாக நடக்கிற கூட்டங்களில் மேற்கு மாவட்டம், தெற்கு மாவட்டம், டெல்டா மாவட்டம், வட மாவட்டம், தென் மாவட்டம் என்று ஆங்காங்கே மண்டல வாரியாக ஒருங்கிணைக்கிற கூட்டங்களில் நான் பங்கேற்று உரையாற்ற எண்ணியிருக்கிறேன். தேதி பின்னர் அறிவிக்கப்படும். எல்லா மாவட்டங்களிலும், தொகுதி மாவட்டங்களில் இந்த மாநாட்டு தீர்மானங்களை விளக்கி தோழமை சக்திகளாக இருக்கிற நம்முடைய நட்புறவு சக்திகளை, கூட்டணி கட்சி தலைவர்களை அழைத்து
மாநாட்டு தீர்மான விளக்க பொதுக்கூட்டங்களை, அரங்க கூட்டங்களை ஆங்காங்கே தோழர்கள் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.